ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம 2024 ரிலீஸ் ஆன லோ லைஃப்ஸ்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி வராங்க. வந்த இடத்துல சில கலவரம் மாதிரி ஆகிடுது. அந்த கலவரம் என்னன்னு சொன்னால் பயங்கரமான ஸ்பாய்லர் ஆகிடும். படம் ஆரம்பித்த 15 நிமிஷத்துலேயே அது என்ன ட்விஸ்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால நீங்கள் அதை டேரெக்டாக படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ டேரெக்டாகவே ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே போயிடலாம் வாங்க. படத்துடைய வெரிஃபை ஷாட்டே ஒருத்தர் யாராவது காப்பாத்துங்கன்னு பயங்கரமா கத்திட்டே ஓட, அப்ப பின்னாடி ஒருத்தவர் வந்து அவருடைய கழுத்தை அறுத்து அவர் அங்கிருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. அதோட அந்த படத்தோடைய பேரை போட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அங்க ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி வராங்க. வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பையன் சொல்றாரு, அப்பா என்னப்பா இது சாப்பாடு பிங்க் கலர்ல இருக்குன்னு. அதுக்கு அவர் அப்பாவோ, அதனால என்ன, சாப்பாட்டுக்கு எப்பயுமே மரியாதை கொடுக்கணும், போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணை கூப்பிடுறாரு. இவங்களுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். அதனால அவங்களும் இவர்கிட்ட முகம் கூட கொடுக்காம பேசுறாங்க. அப்போ சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்மளே வருஷத்துக்கு இங்க ஒரு நாள் தான் வரும், இந்த போன்லாம் யூஸ் பண்ணாம இந்த இயற்கையை ரசின்னு தானே சொன்னேன், நீ ஏன் நான் சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேன்னு கேட்க, அதுக்கு அவங்க, எனக்கு இந்த இடம் ரொம்பவே போர் வச்சிருச்சு, நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தேன்னா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன், என்ன இங்க தேவையில்லாம கூட்டிட்டு வந்து ஏன் கடுப்பேத்துறீங்கன்னு அவங்க கேட்க, அதுக்கு அவர் அப்பா, இதை பாருமா, வருஷத்துல ஒரு நாள் தானே இங்க வரும், இன்னைக்கு உன்னுடைய தாத்தாவுடைய பிறந்த நாள், நீ இங்க இருந்து போன உடனே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சரி அதெல்லாம் விடு, இந்த லஞ்ச் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க, அதுக்கு அவங்க, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது இன்னும் ஃபுல்லா இருக்கு, நான் போய் எங்க சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்து அந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அங்க யாருமே இல்லைன்னு உடனே இவங்க மட்டும் எடுத்து சிகரெட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அதே நேரம் இங்க இவங்க ஜாலியா நின்று பேசிட்டே இருக்க, அப்ப 2 பேரும் இங்க கார்ல வராங்க. வந்து, ஹே பாஸ், உங்களுக்கு என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு, நாங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவருடைய பேர் வந்து மெலியோர்னு சொல்ல, அதுக்கு அவங்க, அவன் நீங்க பாத்தீங்களா, அவன் என்னுடைய கசின் தான், அவனை நாங்க நேத்து நைட்ல இருந்தே பார்க்கவே இல்லை, ஆனா அவனுடைய ட்ரக் மட்டும் 30 மைலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு, அவன் உயிரோட இருக்கானான்றதே டவுட்டா இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கு, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு, நாங்கள் இப்போ லஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம், வேணா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்க, அவருடைய சின்ன பையன் எடுத்துட்டு போய் சாக்லேட் தராரு. அதை அவங்க வாங்கி வச்சுட்டு, நல்ல பையன் இப்படிதான் இருக்கணும், சரி ஓகே நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு அவரு, நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வரோம், அங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப இவருடைய சின்ன பொண்ணு வராங்க. அவங்கள பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு சூப்பரா இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா, எமி ஏறி போய் வேனில் உட்காருன்னு சொல்லி, அதுக்கப்புறமா இவங்க கிட்ட கேட்கறாரு, நீங்க வந்து வேலை முடிஞ்சிடுச்சா இல்லை இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க, எங்க வேலை முடிஞ்சிடுச்சு, நீங்க ஒரு வேலை மெயிலர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்கள பார்த்து இவங்களோ, இங்க இருந்தா இனிமேல் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வேனை எடுத்துட்டு வேற இடத்துக்கு கிளம்புறாங்க. ஆனா இவங்க கெட்ட நேரம் திருப்பியுமே அவங்கள அங்க மீட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய காரங்க லிப்பர் ஆகி நிக்குது. இவங்களை பார்த்துட்டு அவங்க வந்து, அடேங்கப்பா ஆச்சரியமா இருக்கு, திருப்பி உங்களை அது உள்ள மீட் பண்ணணும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, எங்களுடைய கார் நின்றுச்சு, இன்னைக்கு சண்டே வேற லீவு, எவனும் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டான், நீங்க வேணா பண்ணலாம், ஏன் எங்களை இந்த வேன்ல ஏற்றிட்டு போக கூடாதுன்னு அவங்க கேட்க, அதுக்கு அவர் ஒய்ஃப் சொல்றாங்க, வேணாம் இது எனக்கு நல்ல ஐடியாவா படல, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கிளம்புறது நல்லதுன்னு சொல்ல, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட், இதை பாரு அவங்க ஒருத்தவங்க தான் வரன்றாங்க, என்ன பிரச்சனை ஆயிட போகுது பெருசா, வந்துட்டு போட்டும் விடுன்னு சொல்லி ஒருத்தவரை மட்டும் இந்த வேன்ல ஏத்திட்டு இவங்க டவுனுக்கு போறாங்க. அப்போ போற வழியில அவர் சொல்றாரு, நீங்க இந்த டேர்னிங் வந்தோடனே என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு அவரு, நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன், ஏன்னா இந்த வழியில அந்த ஒரே ஒரு டேர்னிங் மட்டும் தான் இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வீடு வச்சிருக்கோம், வேற யாருமே இங்க வாழல, ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே டவுன்ல வாழ பிடிக்காது, ரொம்ப சட்டம் பேசுவானுங்க, ஒரு சுதந்திரம் இருக்காது, அதனாலதான் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 80 வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த இடத்த சுத்தி நிறைய மர்மங்கள்லாம் இருக்கு, இப்போதைக்கு என்னுடைய மாமா மட்டும்தான் எங்க கூட அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, மீதம் இருந்தவங்களாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, இப்போதைக்கு எங்க வீட்டுல நானு, என்னுடைய அண்ணன், அப்புறம் 2 சின்ன பசங்க தான் இருக்கோம், அந்த 2 சின்ன பசங்கள்ல ஒருத்திக்கு 18 வயசு, இன்னொருத்திக்கு 22 வயசு ஆகுது, நீங்க வேணா பாருங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்களை கண்டிப்பா பிடிக்கும், இன்னைக்கு நைட்டு உங்களை அங்கதான் தங்க சொல்லுவாங்கன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த பையன் இவர்கிட்ட ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்திருப்பான், அதனால அதுக்கான கேள்வி அந்த பையன் அவர்கிட்ட கேட்க, உடனே அவரும் அந்த நோட்டை புடுங்கி, நீ என்னடா விளையாடுற காட்டுறான் விளையாடுறன்னு சொல்லி புடுங்கி அதை பார்த்துட்டு, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது, மெய்லருடைய கையெழுத்து மாதிரி இருக்கே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க, அதை அவங்க கேட்டுட்டு, எப்படி இது மெய்லருடைய கையெழுத்து நீ சொல்றேன்னு சொல்ல, அதுக்கு அவரு, ஏன்னா இந்த 6 லெட்டர்லாம் திருப்பி எழுதிருக்கு, அப்புறம் L லெட்டரும் தான் இந்த மாதிரி தான் அவன் எழுதுவான்னு சொல்ல, அப்ப நமக்கு செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்றாங்க அந்த இடத்துல, இந்த ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் உண்மையான சீரியல் கில்லரு, அவரு உண்மையை கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் கழுத்துலயே குத்தி அவர் அங்கேயே சாகடிச்சு போட்டு இவங்க பேசிக்கிறாங்க, இதை பாரு, நான் அந்த வேனை கிளீன் பண்ண மாட்டேன், எதுக்கு நீ அவனை இங்கேயே கொன்னு எமி கேட்க, அப்ப கெயிட் சொல்றாரு, என்னப்பா தம்பி ஜாலியா இருக்கான்னு கேட்டுட்டே வர, அப்ப கேட்லின், இந்த பழக்கம்லாம் உங்ககிட்ட இருந்து தான் உங்க பையனுக்கு வந்துச்சு, பாருங்க எப்படி கொலை பண்றான்னு சொல்ல, அப்ப இங்க அந்த கசின்ஸ்ல ஒருத்தவங்க சவானாவை காட்டுறாங்க, அவங்க குடும்பத்துக்கு 5 நிமிஷம் தான்ப்பா, எல்லாருக்கும் சூப்பர் ரெடி ஆயிடும்னு சொல்ல, அதே நேரம் இங்க இவருடைய கையெல்லாம் போட்டு இங்க அறுத்து போட்டுட்டு இருக்காங்க, அறுத்தது மட்டும் இல்லாம அதை வச்சு என்ன பண்றாங்கன்றதுதான் இன்னும் கொடூரமான ஒரு விஷயம், அதை தான் இவங்க சமைச்சு இது முன்னாடி சாப்பிட்டு இருந்திருக்காங்க, இவங்க அந்த கையை அறுத்துட்டே இருக்கும்போது கேட்லின்
கேட்லின் இதை பாருங்க, இதனால நம்ம மாட்டிங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு அவரு இதை பாரு, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எமி இங்க வா, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு அவங்கள கூப்பிட அவங்க இதோ வரேன் இருங்கப்பா, ட்ரெஸ் தானே மாத்திட்டு இருக்கேன், இதோ வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவருடைய கையை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்க, அதே நேரம் அவங்க ஏதோ ஒரு கையை அவங்க கிட்ட பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தாலும் மனுஷனுடைய தலை என்னென்னவோ உறுப்புகள்லாம் சேமிக்கப்பட்டு வச்சிருக்கு. அதே நேரமும் இங்க இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுவான்னா பச்சையாவே அந்த கறியை சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் கறியை போய் அவனை பச்சையா சாப்பிடுவானா, வைடாதன்னு சொல்லிட்டு எமி கிட்ட ஒரு கண்ணை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த கண்ணை பார்த்துட்டு ஜெஃப்ரி எப்ப பார்த்தாலும் அவளுக்கே கண்ணை கொடு, எனக்கு கொடுக்காதன்னு சொல்ல அதுக்கு கேட்லின் கண்ணு சாட்டா அவளுக்கு நல்லதுப்பா, அதனால தான் கொடுக்குறேன்னு சொல்ல ஆமா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க தலையிலே பட்டாரணும்னு வைக்கிறாங்க. அதை கெயிட் பார்த்துட்டு ஏய் தம்பி அப்படிலாம் அடிக்கூடாது, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல அப்ப அந்த நேரம் அந்த இறந்த ஒரு பேக்கெட்ல இருந்து ஒரு போன் ரிங் அடிக்குது. அதை பார்த்து அவங்களும் அந்த போன் எல்லாம் உடச்சு போட்டு ஏய் நம்மளுடைய விருந்தினர்களை இனிமே வெயிட் பண்ண வைக்க கூடாது, வாங்க போய் சந்தோஷமா அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க எல்லாரும். அதே நேரம் இங்கேயோ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பில் அடிக்குது. அதை பார்த்துட்டு பில்லி தான் நம்மளை ஏமாத்துறான் போல இருக்கு, இதோ வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா அங்க அந்த 4 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்களும் எங்களுடைய வேனோ ரிப்பேர் ஆயிடுச்சு, நாங்க 10 மைல் தூரத்துல இருந்து இந்த வீட்டுக்கு நடந்து வரோம், எங்களுக்கு உங்களுடைய கசினை கூட தெரியும், பில்லி தானே அவர் வந்து மேலரை தானே தேடிட்டு இருக்காரு, அவரை நாங்க வழியில தான் பார்த்தோம், அவர் என்ன சொன்னார்னா டவுனுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு போயிடுங்க, அவங்க உங்களை பார்த்துப்பாங்கன்னு அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு, அதனால தான் இங்க வந்தோம்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு அப்படியா சரி ஓகே உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சவானாவோ அங்க வந்து டவுன் அங்கதான் இருக்கு, நீங்க வேணா அப்படி போயிடுங்கன்னு சொல்ல அதுக்கு ஜூலி ரூடா இப்படிலாம் பேசாத சரியா வந்தவங்க கிட்ட, அவங்களே பாவம்னு சொல்லி உள்ள கூட்டு வச்சுக்கிறாங்க. அங்கேயே அவங்க உள்ளார வந்து இதுதான் என்னுடைய குடும்பம், அது ஜெஃப்ரி, இது கேட்லின், இது எமின்னு சொல்லி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறமா கேட்கறாங்க இங்க ஏதாச்சும் டெலிஃபோன் இருக்கா, நாங்க கால் பண்ணணும்னு. அதுக்கு அவங்களோ இந்த இடத்துல போன்லாம் இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா, எங்க கிட்ட ஒரே ஒரு போன் தான் இருக்கு, அதையும் பில்லி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு அப்படியா அப்ப நீங்க ஒரே ஒரு போனை தான் யூஸ் பண்றீங்களா, அப்ப எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே இந்த தாத்தா சொல்றாரு பசங்களா போயிட்டு சேர்லாம் எடுத்துட்டு வாங்க, விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க சேர் எடுத்துட்டு வந்து வைக்க இவங்க டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் சவானா தான் செஞ்சது, ரொம்ப டேஸ்டா செய்வான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சவானா கேக்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க, பில்லி உங்க கூட வந்திருந்தா அவனே உங்களை இங்க இட்டுன்னு வந்து கார்ல விட்டு இருப்பானே, அவன் எங்கன்னு கேட்க அது கேட்டு கெயிட்டுக்கோ குறை ஏறிடுது. அதை பார்த்த கேட்லின்னு சொல்றாங்க ஆமா பில்லியுமே அங்க நடந்துதான் வந்தாரு, அவருமே வேனெல்லாம் எடுத்துட்டாங்க வரல, எனக்கு தெரிஞ்சது அவருடைய அண்ணன் கிட்ட கார் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மெயிலரை தேடுறதுக்காக அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட கார் இல்ல போல இருக்குன்னு இவங்க சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சவானாவை தப்பா இருக்காதீங்க, அவளுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கெஸ்ட்லாம் வந்தா சுத்தமா பிடிக்காது, அவ எல்லாருமே சந்தேகப்படுவான்னு சொல்ல அது கேட்ட அந்த மொத்த குடும்பமும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வச்சிருந்த கத்திய வெளியில எடுத்து எல்லாரையும் குத்த பார்க்க ஜஸ்ட் மிஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. அப்ப அந்த நேரம் கரெக்டா யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து உள்ள வர்றாரு, அவரும் ஆள் பாக்குறதுக்கு நல்ல கிரேட் காலி மாதிரி ஹைட்டா இருக்க, அதை பார்த்த இவங்களோ அப்படி எப்பா என்ன ஹைட்டா இருக்கிறான், இவங்கிட்ட மாட்டினா நம்மள சமைச்சு சாட்டுருவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் உள்ள வச்சுட்டு அமைதியாடுறாங்க. அதே நேரம் இங்கேயோ இவர் வந்து பில்லி போன் போட்டு டேய் தம்பி ஏன்டா போன் எடுக்க மாட்டேற, இங்க அண்ணன் குளிர்லயே உறைஞ்சி செத்து போயிடுவோம் போல இருக்கு, தயவு செஞ்சு போன் எடுறா, எனக்கு குளிர்ல பாத்ரூமே வந்து போச்சுன்னு சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு ஷெரீஃப் இறங்குறாரு. அவர் வந்து இந்த நைட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேணா லிஃப்ட் தரட்டுமா, வீட்டுல போயிட்டு போய் விடட்டுமான்னு கேட்க அதுக்கு இவரு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், என்னுடைய தம்பி போயிருக்கான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க என்னுடைய தம்பியை கூட்டிட்டு போயிருக்காங்க, அவன் எந்த நேரம் ஆனாலும் இப்ப இங்க வந்துருவான், நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல அதுக்கு அவரு கண்டிப்பாவா, ஏன்னா இந்த நைட்ல இதுக்கப்புறம் என்ன விட்டா யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு அவரு இப்ப என்னுடைய மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் கன் எடுத்து உன்னோட மண்டையிலேயே சுடணும் போல இருக்கு, உன்னை சுட்டா கூட நான் தான் உன்னை சுட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல அதை அந்த ஷெரீஃப் கேட்டுட்டு சரி ஓகே போஸ்டோன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கார்ல ஏறி போயிடுறாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருப்பாரு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதனாலதான் அந்த மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருப்பாரு இவரு. அதே சாக்லேட்டை இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜெஃப்ரி கொடுக்க அதை சவானா பார்த்துட்டு எனக்கெல்லாம் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க ஜூலியன் மட்டும் 2 சாக்லேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுல ஒண்ணு அந்த இமயமலை அப்பயே வாங்கி சாப்பிட்டுறாரு. அதே நேரமோ எமி எனக்கு பாத்ரூம் வருதுன்னு பாத்ரூம்ல போய் அந்த இடத்துல மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது ஒரு தடயத்தையுமே அங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. அது என்னன்னு பார்த்தா மெயிலருடைய கண்ணை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் அங்க கீழே போட்டு வந்துட்டு இருப்பாங்க. வெளியில வந்து இவங்க 2 பேருக்குள்ளார சம்திங் போயிட்டு இருக்கும்போது அங்க ஜூலியன் வந்து தாத்தா கூப்பிடுறாரு வா போலான்னு சொல்லி அங்க இருக்கிற 2 பேரும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா சவானாவை பியானோ வாசிக்க சொல்றாங்க. அதை அவங்க கேட்டுட்டு ஏற்கனவே எல்லாம் டயர்டா இருக்காங்க, எல்லாரையும் பெட்டுக்கு போய் தூங்க விடுங்களான்னு சொல்ல அதுக்கு அவருக்கு உடனே முடிஞ்சிருமா, அவர் கொஞ்ச நேரம் தான் நான் வாசின்னு சொன்ன உடனே அவங்களும் எடுத்து வச்சு வாசிக்க அதை பார்த்துட்டு எல்லாரும் சூப்பரா வாசிக்கிறமா நீ, எமி கூட இந்த மாதிரி தான் பியானோலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சரி வாங்க எல்லாம் பெட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்க பெட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க.
போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த தாத்தா, இந்த ரூம்ல பல வருஷமா யாருமே தூங்குனது இல்ல, இப்ப நீங்க தான் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு அவர் போவ. அதே நேரம் இங்க, ஏய் வாங்க, இது பில்லியோட ரூம் தான், அவன் பொதுவா வீட்டுல இல்லைனா பார்ல தான் இங்க விழுந்து கிடப்பான்னு சொல்லிட்டு ரூம்ப கட்டுறாங்க. அதை ஜெஃப்ரி பார்த்துட்டு கன்றாவே இருக்குதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஆனா வெளியில எதுவும் சொல்ல முடியாம, ஓ ரூம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல அதை ஜூலி கேட்டுட்டு, சூப்பர், அப்ப இங்கே தங்கிக்கோங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஏதாச்சும் பப்ளிக் கேம் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டி வச்சிடாதீங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போவ. அப்ப ஜெஃப்ரி உள்ளார போய் அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பில்லியோடைய போட்டோவை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் இங்க இவங்களோ ஜூலி எமிய சவானா ரூம்ல தங்கிக்க சொல்றாங்க. அது கேட்ட சவானாவோ, ஏய் என்னுடைய ரூம் அவ்வளவு பெருசுலாம் கிடையாது, உன்னுடைய ரூம்ல தங்க வச்சுக்கான்னு சொல்ல அதுக்கு அவங்க, ஏய் என்னுடைய ரூம்லாம் அவங்க இருக்க பிடிக்காது, இவங்கெல்லாம் பணக்காரங்க, உன்னுடைய ரூம்னா பார்க்க சூப்பரா இருக்கும், இன்னைக்கு உன்னோட பெட்லேயே படுக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே நேரம் இங்க இவங்களோ ஒரு வயசான கிழவன் 2 பொண்ணுங்க அவ்வளவுதான் பார்த்தா இமயமலை மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவங்கள பத்தி நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லைன்னு கேட்க அது கேட் வந்து, சரி அந்த சாக்லேட்ல இருக்கிற பாய்சன் எப்போ வேலை செய்யும், அது வேலை செஞ்சா மட்டும் போதும், அவனை பீஸா விட்டுடலாம், அவன் சாக்லேட் சாப்பிட்டதை நீ பாத்தியா, எனக்கு தெரிஞ்சு அவன் சாப்பிட்ட மாதிரி நான் பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்ல எனக்கு என்னவோ இங்க நடக்கிற எதுவுமே சரியாவே படல, நம்மள யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கேட்லின் சொல்ல அது கேட்டோ, இதை பாரு நீ ஓவரா திங்க் பண்ற, இவங்கெல்லாம் பார்த்தனா சாப்பாட்டு கூட சிங்கி அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது, இந்த இடத்த பேரு குப்பை மாதிரி வச்சிருக்காங்க, இவங்க எல்லாரையும் நான் ஒருத்தனே நினைச்சா போட்டு தள்ளிடுவான், அதனால நீ அதெல்லாம் நினைச்சு பயப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்லின் கேட்டுட்டு, சரி அதெல்லாம் ஓகே, நீங்க கன்னாச்சும் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்க அதுக்கு அவரு, இதை பாரு பசங்களுக்கு எப்பவுமே நம்ம ஒருத்தவங்கள ஈஸியா கொலை பண்ண சொல்லி தரக்கூடாது, இனிமே என்கிட்ட இதை பத்தி நீ பேசாத, வர வர உங்க யாருக்குமே இந்த கொலை பண்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், எமி கூட இந்த விஷயத்துல சுத்தமா ஆர்வம் காட்ட மாட்டா, அது மட்டும் இல்லாம உன்ன பாரு நீ எப்ப பார்த்தாலும் ஒரு மாத்திரையை போட்டுட்டே இருக்க, அதை நான் எனக்கு எப்பயோ தூக்கி எரிஞ்சிட்டேன், இனிமே அதை நீ யூஸ் பண்ற எல்லாம் வச்சுக்காத, நான் போயிட்டு நம்ம சின்ன பையன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரான், அது வரைக்கும் நீ ஒழுங்கா இங்க கம்முன்னு தூங்குன்னு சொல்லிட்டு அவர் போவ. அப்ப இவங்க பேக்ல இருந்து திருப்பி அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. இது என்ன மாத்திரைனா இவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக போடுற மாத்திரை தான். அப்ப அதே நேரம் இங்க இவங்க பேசிட்டு இருக்காங்க, இதை பாருங்க தாத்தா, எனக்கு காலேஜ் எல்லாம் போக பிடிக்கல, நான் உங்க கூட இங்க இருந்துடுறேன், எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, நான் போயிட்டா உங்களை யார் பாத்துக்கிறது, ஜூலியை யார் பாத்துக்கிறதுன்னு கேட்க அதுக்கு அந்த தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா போயிட்டு வாமான்னு சொல்ல அப்ப அவங்க கேக்குறாங்க, தாத்தா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, இங்க கெஸ்டா வந்திருக்காங்களே, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஏதோ சரியா படல, அவங்க மேல ஒரே டவுட்டா இருக்குன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு, சரி நீ என்ன நினைக்கிற, அவங்க நம்மள ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களா கொலை பண்ணி இந்த வீட்டையே எரிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சந்தேகப்படுறியான்னு கேட்க அதை அவங்க கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தாத்தா சொல்றாரு, நீ அவங்கள பார்த்து பயப்படுறதை விட அவங்க உன்னை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க, நீ அந்த மாதிரில வேலையை பார்த்து வச்சிருக்கன்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு, சரி ஓகே தாத்தா குட் நைட் சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன உடனே இங்க கெய்ட்டோ ஜெஃப்ரி கிட்ட வந்து, என்ன பையா எப்படி இருக்க, நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரூமுக்குள்ள வந்திருக்கோம், இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவும் தடியா ஒருத்தன் இருக்கான் பத்தியா, அதனால கொஞ்சம் இன்னைக்கு பிளானை மாத்திடலாம், அப்பா கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது என்னன்னா எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு வேட்டையாடுறது, எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமா நம்ம அவங்கள பீஸா வெட்டலாம் சரியான்னு கேட்க அதுக்கு அந்த பையன், அப்படியா எப்போ, அப்படி கொல்ற மாதிரி இருந்தா நான் தான் அந்த சவானாவை கொலை பண்ணுவான், அது மட்டும் இல்ல அந்த ஜூலியும் நான் தான் கொலை பண்ணுவேன்னு சொல்ல அது கெய்ட் கேட்கிறாரு, சரி நீ அந்த சாக்லேட் கொடுத்தியே அதை அவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறியா, நாங்க யாருமே அதை சரியா கவனிக்கல, ஒருவேளை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஜூலியன் கண்டிப்பா உனக்கு தான், நீ என்ஜாய் பண்ணுன்னு சொன்ன உடனே ஜெஃப்ரி அதை கேட்டுட்டு சிரிக்க அப்போ ஒரு அப்பா சொல்றாரு, நீ எனக்கு பிறந்தவன் தான்டா, அடுத்து தூங்குடா, நான் சிக்னல் கொடுத்த உடனே நம்ம வேட்டையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம்ல இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் கூட இவன் அடங்காம என்ன பண்ணுவான்னா ஒரு கிளவுஸ் எடுத்து கையில மாட்டிப்பான், அதோட அங்க கட் பண்ணி இவரை காட்டுறாங்க. இவரோ என்னடா இன்னும் போனவன ஆளை காணமே, எங்க தான் போனான்னு போன் எடுத்து ட்ரை பண்ணா பில்லியோ போனை எடுக்கல, அதனால யாருக்கோ போனை போட்டு சரி ஓகே நான் நடந்தே போறேன் லக் இருந்தாரா வருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் நடந்து போவ. அப்ப இங்க காட்டுறாங்க இவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்த உடனே, என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க அதுக்கு சவானாவோ, ஏய் நீங்க போன்லாம் வச்சிடலன்னு நினைச்சேன், போன்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு எமியோ உடனே பயந்து போனை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க, ஏன்னா போன் இருக்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அப்ப அதுக்கப்புறமா சவானா, நான் வந்து இன்னைக்கு நைட்டு ஹாலில் தங்கிக்கலான்னு இருக்கேன், நீ மட்டும் இங்க படுத்துக்கோ, எப்பயுமே நான் தானே அந்த ரூம்ல படுத்துட்டு இருப்பேன், இன்னைக்கு நீ படுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதுக்கு எமியோ, ஏன் நான் உன்ன பெட்ல இருந்து எட்டி உதஞ்சிரும்னு பயப்படுறியா என்ன, என் கூட படுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தன்னால தனியா தானே இருந்த, இன்னைக்கு நைட் என் கூட பொண்ணா இருக்கும், காலேஜ்ல கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் இருக்கலாம்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப அதே நேரம் இங்க ஜூலியானும் பாத்ரூம்ல உட்காந்து செமையா வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க, அந்த பாய்சனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரம் இங்க அந்த இமயமலையோ, ஏய் கதவை துற, என்னால தாங்க முடியல வயித்தெல்லாம் கலக்குது கதவை துறன்னு சொல்ல அதுக்கு ஜூலியன், என்னால முடியாது போடான்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருக்க இவரால வலி தாங்க முடியாம வெளியில நடந்து போறாரு. அப்ப போற வழியில செமையா வாந்தி எடுக்கிறாரு, இவரால தம்மா கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே நேரம் இங்க இவங்களோ, ஹேய் சவானா உனக்கு கனவுலாம் எதுவும் இல்லையான்னு கேட்க அதுக்கு அவங்க, இருக்கே நேற்று நைட்டு கூட ஒரு கனவு வந்துச்சு, என்னுடைய தாத்தாவுக்கு சமைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தேன், ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ளார எதுவுமே இல்லைன்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு, ஏய் நான் அதை கேட்கல,
உனக்கு வாழ்க்கையில் எந்த கனவும் இல்லையான்னு கேட்க அதுக்கு அவங்க இருக்கு, ஆனால் ரொம்பலாம் பெருசாக எந்த ஒரு ஆசைகளும் இல்லை. சரி உனக்கு எப்படின்னு எமி கிட்ட கேட்க அதுக்கு எமி எனக்கு இருக்கு, நான் என்னுடைய வாழ்க்கை பற்றி நிறைய கனவு காணுவேன், ஆனால் அது எல்லாமே ரொம்ப போராக இருக்கும். பெருசாக என்ன ரோட்டில் நடந்து போவான், திருப்பி வீட்டுக்கு வருவான், அதுதான் வரும், வேற என்ன வரப்போகுது. ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, நான் யாருமே இல்லாத ஒரு ஊரில் இருக்கணும், அங்கே என்னுடைய குடும்பம் கூட என் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்ல, நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனாக வாழ்ந்தால் போதும் ஒன்ன மாதிரின்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இவங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரம் இங்கே இவர் இன்னுமே இங்கே வாந்தி எடுத்துட்டு தான் இருக்காரு. அப்போ பின்னாடி பார்த்தா ஜெஃப்ரி ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு இவரை குத்த நின்றுட்டு இருக்க. அதை அவர் பார்த்துட்டு டேய் வாண்டு அது எங்கே கையே கிழிச்சிட போகுது பார்த்து வச்சுக்கோன்னு சொல்ல, யாரை பார்த்துறா வாண்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லி அவருடைய காலிலே வெட்டிடுறாரு. அதை பார்த்தா அவர் ஷாக் ஆகி அவருடைய கையெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. இவர் தள்ளி விட்ட சத்தம் இங்கே எல்லாருக்குமே கேட்டுடுது. ஆனால் இவங்களோ அவங்கள போக விடாம அங்கேயே பிடிச்சி வச்சிடுறாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா ஓனா மாதிரி வேக வேகமா அவனுடைய கத்தியால அவர் உடம்பு பூரா வெட்டுறான். அவரால் அவனை சுத்தமாக பிடிக்கவே முடியல, அப்படியே கீழே உக்காந்துடுறாரு சுத்தமாக முடியாம. அப்போ அவன் கத்தியால குத்த வர கரெக்டாக அவனுடைய கையை பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டு அவனை ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பாய்சன் இவரை எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது, பயங்கரமாக வீக் ஆயிடுறாரு. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒயர் மாதிரி மாட்டி வச்சிருக்கான், அதை எடுத்து அவர் கழுத்தில் மாட்டி அங்கேயே நிறுத்தி சாவடிச்சு போட்டு வீட்டுக்குள்ளார வரான். அதே நேரம் இங்கே கெய்ட்டோ இந்த தாத்தாவுடைய ரூமுக்கு அவரை வெட்டலான்னு பார்க்கும்போது ஜெஃப்ரி வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அட கடவுளுன்னு சொல்ல அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவர் எந்திரிச்சிடுறாரு. அதை பார்த்த கெய்ட்டோ சாவுடா கிளவான்னு சொல்லி ஒரே போட்டு சாவடிச்சுட்டு அங்கேருந்து வேக வேகமாக வெளியே போய் டேய் ஜெஃப்ரி என்னடா பண்ணுறாங்க உள்ள வாடான்னு சொல்லி உள்ள கூட்டின்னு வந்துடுறாரு. அங்கே ஹேய் நீ எப்படி எங்கள் பேச்சு கேட்காம நீ மான் தனியாக போய் அந்த மாதிரி பண்ணலாம், நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு பனிஷ்மெண்ட்டை உனக்கு நான் கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் பண்ணி உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி பையனை வெளியே அமிச்சிட்டு இவரும் வெளியே டேய் கண்ணா சூப்பராக பண்ண இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு நாக்கை கொடுக்குறாரு. அதை அவனும் பெருமையாக வாங்கிட்டு சிரிச்சுட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்போ ஒரு திருப்பி ரூமுக்குள்ளார கதவை சாத்த அப்போ அவங்க ஒய்ஃபோ ஒன்னாலதான் அந்த மாதிரி ஆனான். அவனை பேர் இப்போ எங்க கூட்டிட்டு நிறுத்தி இருக்குன்னு அவன் ஒரு கொலகாரனா மாறிட்டான். இதை நினைச்சு நீங்க என்ன பெருமைப்படுறீங்களா? அவன் ஒரு குழந்தை, அவனுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. அவனா நான் ஒருத்தனுடைய தலையை பிடிச்சி அறுத்துருக்கான். இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமான்னு கேட்க அதுக்கு அவரு கேட் ஒரு நிமிஷம் நிறுத்து, உன்னுடைய பையனை நீ இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே பிடிச்சி வைக்க போற, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தானா என்னைக்கு அவன் ப்ராப்ளத்தை தனியா ஃபேஸ் பண்றதுன்னு கேட்க அதுக்கு அவங்க உனக்கு என்ன தைரியம் நீ இந்த மாதிரி பேசுவ, நீ அவனுடைய வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மாத்திரை எடுத்து அவங்க போட பாக்குறாங்க. அதை அவரோ பார்த்துட்டு இந்த மாத்திரை தானே நீ சாப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசுற, அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி புடிங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு ஜெஃப்ரிக்கு இனிமே எப்படி கொலை பண்ணணும்னு ஒழுங்கா தெரியல, தடயத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துடுறான், நீ என்ன பண்ணு போய் தடயத்தெல்லாம் கிளீன் பண்ணு போன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் அந்த ரூம்ல நின்றுட்டு இருக்க. அதே நேரம் இங்க எமியும் சவானாவை கத்தியால குத்த வராங்க. ஆனா சவானாவோ எதிர்த்து அவங்களுக்கு கீழே பிடிச்சி தள்ளி விட அது எமியோட தொடையிலே குத்திக்குது. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஐயோ கத்தி இது எப்படி இங்க வந்துச்சு, சரி ஓகே இரு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவங்க போலான்னு பாக்குறாங்க. ஆனா திருப்பி அவங்க அந்த கத்தி எடுத்து இவங்களை குத்த வராங்க. ஆனா இவங்களால குத்த முடியல, அப்படியே கத்தி வச்சு நின்றுட்டு இருக்க. அப்போ அவங்க ரூம்ல இருந்து வெளியே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்க ஒரு ரூமுக்கு வராங்க. ஆனா அங்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு கேக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு வெளியே பார்த்தா அந்த வேன்ல இருந்து புருஷன் முன்னாடி 2 பேரும் இறங்கி வரதை பார்த்துட்டு இவங்க ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சந்தேகப்பட்டு இவங்க அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க அதே நேரம் இங்க ஜூலியோ வாந்தி எடுத்துட்டே தான் இருக்காங்க. இன்னுமே எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களா என்னால முடியலன்னு பயங்கரமா துடிக்க. அப்ப அதே நேரம் இங்க அவங்க பில்லிய வெட்டி போட்டு வச்சுக்கிறத பாத்துறாங்க. இங்க ஜூலியுமே அந்த கண்ணு கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு செமையா பயந்துடுறாங்க. அதனால எந்திரிச்சு நேரம் அவங்களுடைய தாத்தா ரூமுக்கு பார்த்தா அவருடைய நெத்தியில அப்படியே ஒரு கோடாலி போட்டுட்டு அப்படியே கிடக்கு. அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் பயங்கரமா கத்துறாங்க. அதனால கேட்ட உடனே அவங்கள பிடிச்சி தரத்தரன்னு ஹாலுக்கு இழுத்துட்டு கேட்லின் கிட்ட சொல்றாரு எங்க எவ்வளவு கொலை பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க தாங்கிட்டே நிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு நீ ஒன்னத்துக்கும் லாய்க் கிடையாது, பியானோ வாசிக்கிறவளை கூட உன்னால கொல்ல முடியலன்னு சொல்ல அப்போ அந்த நேரம் ஜெஃப்ரி அங்க அம்மா போட்டு தள்ளுங்கம்மா அவளைன்னு சொல்ல அதுக்கு அவங்க டேய் உன்ன ரூம்ல தானே இருக்கு சொன்னா எதுக்கு இங்க வந்த போடா ரூமுக்குன்னு சொல்ல அதுக்கு அவரோ இல்ல அவன் இங்கதான் இருக்கணும், நீ கொலை பண்றத அவன் கண்ணால பாக்கணும். அதை அவங்க கேட்டுட்டு சரி என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜூலியானை வெட்ட வர அப்போ கரெக்டா அவங்க கழுத்துல ஒரு அம்பு பாஞ்சிருது. அதை பார்த்து அவங்க பையன் பயங்கரமா ஷாக் ஆகுறானே தவிர கெய்ட்டுக்கு சுத்தமா ஒரு எமோஷன்ஸே இல்ல. அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு டேய் கீழே குனி விண்டோ பக்கத்துல நிக்காதன்னு சொல்லி குனிஞ்சுக்கிறாங்க. சத்தம் கேட்டு அங்க எமியோ என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு ஐயோ அம்மா என்னமாச்சு உங்களுக்குன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. கெய்ட் கிட்டயோ யார் இது பண்ணது, யார் என்னுடைய அம்மாவை கொன்னது சொல்லுங்கன்னு பயங்கரமா கத்த அவரு உங்க அம்மா இறந்துட்டா அவ்வளவுதான் விட்டுறாத அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாரு. அதை அவங்க கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, உங்களுடைய முட்டாள்தனமான பழக்கத்தால பாருங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்க அதுக்கு அவரு என்னது முட்டாள்தனமான பழக்கமா, இதுதான் நம்மளாம்
அவங்களாம் மிருகங்கள்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு, அப்பா நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ரோட்ல சுத்திட்டு இருக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சீங்களா? இவங்க சாதாரண ஆள் கிடையாது, இவங்களுமே ஒரு குடும்பம் தான், குடும்பத்துக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்ல அதை கேட்டுட்டு, இது ஒரு குப்பையான குடும்பம், இன்னைக்கு நைட்டு இவங்களை நம்ம சாவடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எமி கேட்டுட்டு கண்ணாடியை பாக்குறாங்க. அங்க கண்ணாடி உடஞ்சதை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இதை கண்டிப்பா சவானா தான் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட, நான் அவளை பார்த்தேன், அவ வெளியில போனா, எனக்கு தெரிஞ்ச நேரம் அவ யாராவது ஹெல்ப் கூட்டிட்டு வந்தா என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு அவரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவளுடைய தங்கச்சி விட்டு அவ எங்கேயும் வெளியே போக மாட்டா, அதனால நம்ம பயப்பட தேவையில்ல, அது மட்டும் கிடையாது, அவங்க உன்னுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க, உன்னுடைய அம்மாக்காக நம்ம எல்லாரையும் பழி வாங்கி ஆகணும் சரியான்னு சொல்லிட்டு எமி கிட்ட சொல்றாரு, ஏய் உன்னுடைய அம்மாவையும் தம்பியும் கூட்டிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இவர் இங்க ஜூலிய ஒரு சேர்ல கட்டி போட்டு அவங்கள பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ உன்னோட சிஸ்டர் கூப்பிடுறியா இல்ல உன்னை கொலை பண்ணட்டுமான்னு கேட்க அதுக்கு அவங்க, நான் உயிரே போனாலும் அவளை கூப்பிட மாட்டேன்னு சொல்ல உடனே இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா அப்படின்ட்டு அவங்க கண்ணத்திலே கத்தியால கீறிடுறாரு. அதனால அவங்களும் பயங்கரமா கத்த அந்த சத்தத்தை சவானா கேட்டுட்டு வேக வேகமா அந்த வீட்டு மெத்தையில ஏறி அங்க இவங்க வச்சிருந்த ஒரு போன் இருந்திருக்கும், அதை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி, எங்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்துச்சு, அது சரியான சைக்கோ ஃபேமிலி, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அவங்க கொலை பண்றாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவங்க சொல்ல அங்க இருக்கிறவங்களோ இவங்க என்ன சொல்றாங்க புரியாம போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப அதே நேரம் இங்க, இதை பாரு என்னுடைய பொறுமையை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வரேன், உன்னுடைய சிஸ்டர் உன்னை லவ் பண்றாளா இல்லையா, இல்ல நீ இன்னும் சத்தமா கத்தினாதான் வருவாளா என்னன்னு கேட்க அதுக்கு ஜூலியோ, உன்னால சவானாவை எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன், இந்நேரம் அவங்க இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பான்னு சொல்ல அதை கேட்டுட்டு, அப்படியா சரி ஓகே, உனக்கு நான் ஒரு பேட் நியூஸ் வச்சிருக்கேன், என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கையை உடச்சு விட்டுறாரு. ஆனா அப்பயுமே ஜூலி பயங்கரமாலாம் கத்தாம பல்ல கடிச்சிட்டு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இங்க ஜொஃப்ரிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, அதனால அவன் என்ன பண்றான்னா நேரா வந்து மெத்தைக்கு ஏறி போறான். அங்க பார்த்தாலும் சவானா போன் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதனால கதவை போய் இவன் பொறுமையா திறக்க அவங்க போயிட்டு ஒரு டோர் பக்கத்துல ஒளிஞ்சுப்பாங்க. இவன் கரெக்டா உள்ள வர நேரம் அவங்க மூஞ்சில ஒரு குத்தி அவனை உள்ள இழுத்து போட்டுறாங்க. அப்ப அதே நேரம் இங்க இந்த ஷெரீஃபோ அவருடைய ஹெட்டுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி சார் ஒரு சஸ்பீஷியஸான கால் வந்துச்சு, அந்த ஏரியா கோடு கூட பாத்தீங்கன்னா 213, இந்த கோடு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கும், அதனால நான் என்ன சந்தேகப்படுறேன்னா இங்க ஒரு குடும்பம் வந்துச்சு, அவங்க வந்து பில்லியை ஏத்திட்டு போனதாகவும் அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கிறதாவும் எனக்கு தகவல் கிடைச்சது. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, நேத்து மெயிலர் காணோம், இன்னைக்கு பில்லியை காணோம், எனக்கு என்னவோ அதெல்லாம் சரியா படல, நான் போய் நேரம் அந்த வீட்லயே பாத்துட்டு வரட்டுமா சார் நீ கேட்க அதுக்கு அவரு, அப்படியா சரி, அது இங்க வந்து எம்மாந்தூரத்துல இருக்குன்னு கேட்க அதுக்கு அவரு, என்ன இங்க வந்து ஒரு 45 நிமிஷத்துல போயிடலான்னு சொல்ல அதை கேட்டுட்டு சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அப்ப அதே நேரம் இங்க ஜூலியோ, இந்நேரம் நடக்கா டவுனுக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க வேணா பாருங்க போலீஸை கூட்டிட்டு வருதா இல்லையான்னு சொல்ல அதுக்கு அவரு, அப்படியா உன்னோட நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அபாரமா இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா அவ இங்கதான் இருக்கான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கதவை திறந்து, ஏய் கேக்குதாடி, ஒழுங்கு மரியாதை இங்க வரல, உன்னோட தங்கச்சிய இன்னும் 30 செகண்ட்ல நான் அறுத்து போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதை இங்க வான்னு சொன்ன உடனே அவங்க ஜொஃப்ரியோட கழுத்துல கத்தி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்த்தா அவரோ, ஓ ஒரு வழியா இங்க வந்துட்டியா சூப்பர்னு சொல்ல அப்ப சொல்றாரு, ஏய் என்ன நீ என்னோட பையன் கழுத்தை அறுத்து போட்டுருவியா, எங்க அறுப்பாப்போம், நான் உன்னுடைய தங்கச்சி அறுத்துறோன்னு சொல்ல அதை கேட்டுட்டு சவானாவோ தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. அப்ப எமி சொல்றாங்க, சவானா அதை பாரு என்னுடைய அப்பா கண்டிப்பா குத்தி போட்டுருவாரு, அதனால நீ ஜொஃப்ரியை ஃபர்ஸ்ட் விடு, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல அதுக்கு அவங்க யோசிச்சுட்டே கொண்டாந்து நிக்கிறாங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜொஃப்ரியை அப்படியே விட்டுறாங்க. ஜொஃப்ரியை விட்ட உடனே அவரு போய், என்னப்பா என்ன கொல்ல விட்டுருப்பீங்களா அவளை அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு, டேய் சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, போய் மூஞ்ச தொடப்போன்னு சொல்ல அப்ப அதே நேரம் இங்க எமியும் சவானா கிட்ட போயிட்டு, ஏய் உன்னுடைய கத்தி என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய தங்கச்சி ரொம்ப பிரச்சனையில இருக்கு அப்போன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து கத்தியை வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ தப்பான ஃபேமிலி கிட்ட உன்னோட வித்தையை காட்டிட்ட, அவளை சாவடின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்ப இங்கேயோ ஜூலி, இதை பாருங்க என்ன கூட கொண்டுக்கோங்க, என்னோட சிஸ்டரை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீ எவ்வளவோ கெஞ்ச அதுக்கு அவரு, ஓ நீ என்னோட தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க போல இருக்கு பாரு, அவளுக்காக நீயே போய் தீல இறங்குறன்ற, என்ன ஒரு அற்புதமான அக்கா நீன்னு சொல்லி உங்களை கட்டி போட்டு இவர்மன் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரம் இங்கேயோ ஜொஃப்ரி அந்த வீட்டையே சுத்தி மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இருக்காரு. அப்ப இங்க எமியும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னுடைய அப்பா இவ்வளவு பொறுமையா இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் பயங்கர வெறியில இருக்காருன்னு நினைக்கிறேன், உங்களை வச்சு செய்ய போறேன்னு சொல்ல அதே நேரம் இங்கே ஒருத்தவனுடைய நாக்கை வெட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த நாக்கு எடுத்து சமைச்சிட்டு இருக்காரு, நல்லா பெப்பர்லாம் போட்டு டேஸ்டா செஞ்சு எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட அதை கொடுத்து, இந்தாங்க சாப்பிடுங்க, எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க பசியா தான் இருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஜூலியான்ட்ட சொல்றாரு. இந்த ஸ்மெல் உனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இல்ல, சுத்தமா ஐடியாவே இல்லையா, சரி ஓகே நான் வேணா உனக்கு ஒரு க்ளூ மாதிரி தரேன் கண்டுபிடியான்னு சொல்லி அவருடைய கையை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்தவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இது அவருடைய நாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவரு அதை எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு, ஐயோ இவனுக்கு வந்து மனுஷனை தின்றவங்களான்னு சொல்லிட்டு இருக்க இவரும் அந்த நாக்கை எடுத்துட்டு வந்து ஜூலிக்கு ஊட்டுறாரு. அதை சவானா பார்த்துட்டு, என்னுடைய தங்கச்சியை கொடுமைப்படுத்துறதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்ல அதை அவர் கேட்டுட்டு, சரி ஓகே அவ தின்னா என்ன நீ சாப்பிடுன்னு சொல்ல அதுக்கு அவங்க, எப்படியா இருந்தாலும் நீங்க எங்களை கொலை தாண்டா பண்ண போறீங்க, நான் இதெல்லாம் தின்ன முடியாது, வேணும்னா கொலை பண்ணிக்கோன்னு சொல்ல அதே நேரம் எமியும்,
அப்பா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, உங்களை கொண்டுட்டு வாங்கலாம் இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்ல, அதுக்கு அவரு நீ கொஞ்சம் வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும், போய் அந்த பக்கம் நில்லு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஜூலியோட கட்டை விரல அறுத்து அதை அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த சவானாவோ நீங்களாம் சரியான மிருகங்க, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு கத்த, அப்ப அவங்க கிட்ட வந்து அவரு நீ அம்பு விடுறவ தானே, உனக்கும் கட்டை விரல் இருந்தா தானே அம்பு விட முடியும், இந்த அறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க வர, அப்போ அவங்க சொல்றாங்க உன்னுடைய பொண்ணு நான் 6 வச்சுக்கிட்டோம், அவ ஒரு லெஸ்பியன், அது உனக்கு தெரியுமா, அது மட்டும் கிடையாது, அவ ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்கிறா, அவ பிளேர்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா தெரியுமா, அது ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அதுவும் ஒரு பொண்ணு தான், இத்தனை நாளா இவ உங்களை ஏமாத்திட்டு வந்திருக்கான்னு சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு இதெல்லாம் உண்மையா, பிளேர் வந்து உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா, அதனாலதான் இது வரைக்கும் நீ அவனை என்கிட்டயே கூட்டிட்டு வரல, அதனாலதான் நீ டைலர் போட்டோவையும் எவன் ரேச்சல் போட்டோவையும் ஒன்னா வச்சிருந்தியா, இப்பதான் அதுக்கு அர்த்தம் புரியுது, அப்ப நீ ஒரு லெஸ்பியன் அப்புறம் ட்ரக்ஸுக்கு வேற அடிக்டா இருக்க இல்ல, இன்னும் வேற என்னத்தெல்லாம் என்கிட்ட வந்து ஒழிச்சு வச்சிருக்கடின்னு கத்த, அதை அவங்க கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன் அவங்க நீ வின் பண்ண விட்டுட்ட பாரு, அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ல, அதே நேரம் இங்க சவானாவோ அவங்க கையில இருக்கிற கட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பாங்க. அப்போ கெய்ட்டோ உன்னுடைய அம்மாவை நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற, என்னையும் தான், நீ ஒரு லெஸ்பியன் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்குன்னு கேட்க, அதுக்கு எமியும் அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, உங்களை மாதிரி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவரு குட்டி சாத்தான் பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, பண்றது தப்பு ஓவரா பேசுறேன்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க கட்டை அவுத்து அங்க அவர் வச்சிருந்த அந்த ஸ்பூன் எடுத்து அவருடைய கண்ணிலே குத்திடுறாங்க. அதை பார்த்த எமியும் சவானாவை கீழே பிடிச்சி தள்ளி பயங்கரமா போட்டு அடிக்க, அதே நேரம் இங்க ஜூலி அவங்களுடைய கட்டை அவுக்க முயற்சி பண்றாங்க. இங்க கெய்ட்டோ அந்த ஸ்பூனை புடுங்கும் போது அவருடைய கண்ணுமே சேர்த்து வெளியே வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணையே எடுத்து சாட்டுருவாரு. அப்படி சாப்பிட்டு நின்றுட்டே இருக்கும்போது இவங்களோட இன்னொரு கசின் உள்ள வந்து ஷார்ட் கன்னால ஒரே போடு போட்டுறாரு அவரை. அதனால வெளியில் நின்றுட்டு இருந்த ஜோஃப்ரியோ அந்த வீட்டை கொளுத்தலான்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த சத்தத்தை கேட்டதுனால வேகமா வீட்டுக்குள்ள ஓடியார, அங்க வந்து பார்த்த உடனே இவரோ கன் எடுத்து அவர் மேல நீட்ட, அப்ப பின்னாடி நின்றுட்டு இருந்த கெய்ட் ஒரு கிளாஸ் எடுத்து அவர் தலையில அடிச்சிடுறாரு. அதனால ஜோஃப்ரியோ சவானாவை கொல்ல வர சவானா ரூமுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. அந்த ரூமுக்குள்ளேயும் வந்து ஜோஃப்ரி கொல்ல பார்க்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி இருக்கும், அதுல அவருடைய கையை தூக்கி வைக்க அவருடைய கையே வெந்து போயிடுது. அதுக்கப்புறமா திருப்பி அடங்காம அவங்களை குத்த வர அங்க ஒரு சுட தண்ணி காயும், அதை எடுத்து அவருடைய மூஞ்சிலே ஊத்திடுறாங்க. அவருடைய மூஞ்சியே வெந்து போக அந்த வழியும் தாங்கிட்டு திருப்பி அவங்களை கொல்ல வராரு. அதனால அவங்க ஒரு செவுத்து பக்கமா தள்ளி ஒரு கட்டையால அவருடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே சாவடிச்சிடுறாங்க. அதே நேரம் இங்க இந்த கசினோ இவரை கொல்ல பார்ப்பாரு, போட்டு அவரை கழுத்தெல்லாம் நெரிச்சு என்னென்னவோ பண்ணுவாரு. ஆனா அவரோ கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய கையை அந்த கத்திக்கிட்டு எடுத்துட்டு போய் எப்படியும் எடுத்துடுறாரு. அதை எடுத்து இவர் மண்டையிலே ஒரே சுருவு, அதோட அவர் அங்கேயே ஸ்பாட்லயே காலி ஆயிடுறாரு. அவர் செத்ததை பார்த்துட்டு சாவுடா நாயின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா அங்க ஜூலி நின்னுட்டு தலையில தானே போடணும் அந்த வாங்குன்னு சொல்லி ஒரே போடு போட்டுடுறாங்க. கொன்னுட்டு நிறைய சவானா கிட்ட வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லன்னு கேட்க, அதுக்கு சவானாவோ நீ அவங்கள உள்ளே விட்டுற கூடாது, நான் போய் சொன்னேன் இப்ப பாத்தியான்னு சொல்ல, அதுக்கு ஜூலியானோ சரி ஓகே என்ன மன்னிச்சிரு, இத்தனை நாள் நான் உன்னை ரொம்ப விருப்பேத்திட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, அப்ப அதே நேரம் பின்னாடி எமி வந்து இவங்க முதுகுலே குத்திடுறாங்க. அதை பார்த்து சவானாவோ பயங்கரமா கத்துறாங்க. உடனே அவங்களுக்கு கீழே குடிச்சு கோவத்துல தள்ளி பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எமியும் அவங்க மூக்குல எட்டி விட்டு அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு போக பார்க்க, சவானா அவங்களை பிடிச்சி சாவடி நாயன்னு சொல்லி அந்த பியானோலயே போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க. அம்மா எதுவும் பண்ண முடியாது, எமியும் ஊர்ந்து போயிட்டே இருக்க, அப்ப சவானா சொல்றாங்க போடி போ ஓடு எங்க வேணாலும் ஓடு, உன்னை இன்னைக்கு நான் பொறுமையா ருசிச்சு கொள்ள போறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு சுத்தி எடுத்துட்டு வேக வேகமா ஓடியாராங்க. அப்படி இவங்க வெளியே ஓடியாந்து எமி மேல அந்த சுத்தி எடுத்து போட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளார யாரோ ஒருத்தங்க அவங்கள சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஷெரீஃப் தான் அவங்களை சுட்டு இருப்பாரு. இவங்க தான் அந்த சைக்கோ ஃபேமிலின்னு மாத்தி நினைச்சிட்டு சவானாவை போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கப்புறமா எமியை கூட்டிட்டு போய் ஜீப்ல உட்கார வச்சு அவருடைய ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இங்க வந்தேன், அங்க வந்து பார்த்தா அங்க மொத்த குடும்பமே செத்து போய் கிடக்கு, சரியான சைக்கோ குடும்பம் போல இருக்கு, ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுது, நான் இன்னொரு கொஞ்ச நேரத்துல அங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா சார்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு எமி கிட்ட சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இஎம்டி இங்க வந்துருவாங்க, அவங்க வந்தோடனே நம்ம கிளம்பி போயிடலான்னு இவங்க பேசிட்டே இருக்க, அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு ஒரு கன்னெல்லாம் எடுத்துட்டு அங்க போய் பாக்குறாரு. அதே நேரம் இங்க எமியும் சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அந்த ஷெரீஃபை குத்தி கொலை பண்ணி சாவடிச்சுட்டு இவங்க ஒரு வேன்ல வந்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து இவங்க மண் ஜாலியா கிளம்பி போயிடுறாங்க அந்த வீட்டை கொளுத்தி விட்டு. அதோட இந்த படம் அங்கேயே முடியுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் சொன்ன 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு இவங்க என்ன நம்மள ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு இந்த வீட்டை என்ன கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சியா என்னன்னு கேட்பாரு. அதே மாதிரி ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு என்னன்னா எமி வந்து நான் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும், என்னை சுத்தி யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுவும் இங்க நடந்திருக்கும். ஆனா புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இவங்க மாட்டு இவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிச்சு போவாங்கன்றதான் கேள்வியே. பொதுவா ஹாலிவுட் படம் எல்லாத்துலயுமே கடைசியா வில்லன் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவன் மட்டும் தப்பிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துலயுமே அப்படிதான், ரொம்பவே ஒரு பேட் எண்டிங்கா தான் அந்த படம் முடிஞ்சிருக்கு. அதனால பாக்குற எல்லாருக்குமே படம் ஒரு இன்கம்ப்ளீட்டா முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு பர்சனலா இந்த எண்டிங் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த படம் பார்த்த உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு நல்ல படத்துல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.